ஜபதாம் யுக்வதாஞ்சீவ வினிபாத்தோ நவிஜ்யதேனுட்டார் மனு. ஜபஹோமம் என்ற பெரியவாழ்ல மட்டும் தேசத்துல ஒரு விதமான கஷ்டம் வராது, மங்களங்கள் தான் வரும். சமுபாதாய பிராமணே மகாத்மனா ஆவயாமாஸ விதிவத் மங்களகாரணாதே. ராமனுக்கு மங்களம் உண்டாகணும்னு அக்னியில வேத வித்த கொண்டு ஹோமம் பண்ண சொன்னாலாம். ஜபதாம் யுக்வதாஞ்சீவ வினிபாதோ நவிஜ்யதேன்னு மனு. ஜபஹோமம் பண்ணினா அந்த குடும்பங்கள்ல கஷ்டமே இருக்காதுங்கிறார். அதுக்காகத்தான் விதிவத்தா ஜபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த கிரமப்படிதான் இப்ப பாராயணங்கள்லாம் நடக்கிறது. கடைசி நாள் ஹோமம் இங்க நடக்க போறது ராமனுடைய சன்னிதியிலே. அந்த தீர்த்த புரோட்சணம் ரொம்ப மகாவிசேஷம். ஞாயிற்றுக்கிழமை என்ற தினம் காலையிலே ராமாயணம் ஆதியிலிருந்து ஆரம்பிச்சு அத்தனை ஸ்லோகங்களுடைய சாரமும் இந்த தீர்த்தத்துல கலசத்துல அங்க பிரதிஷ்டிதமா இருக்கு. அந்த தீர்த்த புரோட்சணம் ஹோமம், அதுவும் திருப்பையார் ராமனுடைய சன்னிதியிலே இது மாதிரி விதிவத்தா ஒரு பிரவாகம் நடத்துறதுன்னா பெரிய சக்கரவர்த்திகளால கூட முடியாது. ஏதோ ராம பிரசாதம் உள்ளவர்களால் தான் இது நடத்த முடியும். ராமானுகிரகத்தில்தான் இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. உலகத்துல எத்தனையோ கஷேத்திரங்கள் இருக்கலாம், திருப்பையார போல ஒரு ராமனுடைய சன்னிதி பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகான அமைப்புல அமைஞ்சிருக்கு, தெய்வீகமான ஒரு சாநித்தியம். இது பெரிய மகத்தான பாக்கியம்.